ஆனால் இவ்வளோ இரவு நேரங்களில் செய்தியாளரை சந்திக்கிறதுக்கு என்ன காரணம்? நேற்று நடந்த நைட்டு நிகழ்ச்சிக்கு நேற்று காலை எங்கள் ஊரை விட்டு ஒதுக்கிச்சிட்டேன். நீங்கள் எந்த ஊர்? நாங்கள் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பூடி தாலுகா மாங்கோட்டை கிராமம் மேலப்பட்டி. என்னையும் என்னை சேர்ந்த மாமா வீடு கட்டிகிட்டு இருக்காரு. அந்த வீடு இடத்து பக்கத்தில் உள்ள இடத்த அடுத்த ஆள் சேகரிக்கிறாங்க. அதை வந்து அபகரிக்க சொத்தை அபகரிக்க பார்த்ததுனால இதை பேசி நாங்கள் இடத்த அவங்க அளந்து எடுக்க போகிறாங்க. எடுக்கும்போது சர்வே கவர்மெண்ட் சர்வே வச்சு அளந்து எடுக்கும்போது அந்த இடம் வந்து எங்களுக்கு சேருது. அவங்க வச்சுருக்க இடம் எங்கோட்ட இடத்துல வீட்டை கட்டியிருக்காங்க. அந்த இடம் எங்களுக்கு சேருது. அப்போ அந்த சர்வேரு அளந்த சர்வேரை அளவு தப்பாக வந்து அந்த பாட்டி கூப்பிட்டு இந்த அவங்கள தப்புன்ட்டு போயிட்டாங்க. திரும்ப வந்து நாங்கள் எதுவும் சொல்ல திரும்ப ஊரில் கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குது வாங்க கோவிலில் பேசிக்கோம்னாங்க. நாங்கள் சொன்னோம் ஏப்பா நீங்கள் இவ்வளோ போய் நீங்கள் கூப்பிட்ட சர்வேர் வச்சு தான் நீங்கள் அளந்திய, நாங்கள் கூப்பிடல. திரும்ப வந்து அந்த சர்வேர் வச்சு அளந்து போட இங்கே இடம் தப்புன்னு நீங்கள் போயிட்டிய. இல்லைனா அதுக்கு மேலே டிஸ்ட்ரிக்ட் சர்வே இருக்காங்க, ஹெட்கேர் இருக்காங்க, அவங்கள வச்சு அளந்துக்கிட்டு பிரச்சனை போங்கன்னு சொன்னோம். ஆனால் எங்களை கோயிலுக்கு வாங்க சொல்லி தண்ணியை போதையில் வச்சுக்கிட்டு எங்களை மிரட்டிக்கிட்டு பண்ணாங்க. நானும் எங்கள் மாமாவும் நாங்கள் போகலை. எங்கள் மாமாவை கூப்பிட்டா எங்கள் மாமா நான் போனோம்ட்டேன், நீ உங்களுக்கு ஊனமுட்டு ஒரு கால் முடியாது, அவங்கெல்லாம் போதை இருக்காங்க, எதுவும் தரவு பண்ணுவாங்க, இவங்க நம்ம மேலே பெரிய முன்னுரம் மாதிரி இருக்காங்க, அவங்க காரணமாக இருக்காங்க, நம்ம போனோம் மாமா இருங்க வீட்டில் அப்படின்ட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வீட்டெலாம் கட்டி முடித்து பண்ணையில் அந்த கனராஜ் என்பவர் வந்து நீ எப்படி பாதுகாச்சு நான் பார்க்குறேன்டா, கொத்தி போச்சு போகிறேன் உள்ளேயே அப்படின்னு எங்கள் மாமா சொன்னார் இந்த வார்த்தை. அப்போ எங்கள் மாமாட்ட போக முடிச்சினார். விடுங்க பார்த்துக்கோ, மனிதன் வெட்டி எனக்கு அவனை போகிறேன், விடுங்க பார்ப்போம் அப்படின்னு விட்டுட்டேன். அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஒரு 3 நாள் சென்று ஊரில் கூட்டம் போட்டு அவங்களாம் இந்த ஒரு 6 பேர் கொண்ட குழு நம்பர் எடுத்து 6 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு கூட்டத்தை போட்டு என்னைய மாமாவையும் அந்த நாங்கள் என்னன்னாக்கா அந்த கடை வீடு கட்டியிருக்கிறது முன்னாடி தாவரம் அரைக்கிருக்கோம், சற்று மழையில் அடிக்கும்ட்டு அந்த தாவரம் வந்து பாதிப்பாருன்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே வாங்க அடுத்த இடம் இருக்குது, எங்களோட பாதிப்பு தான் நீங்கள் அடுத்து எடுத்துக்குங்க அப்படின்னு நான் சொன்னோம். ஆனால் இவங்க என்னென்னா அந்த ஊரில் வந்து இவங்க அந்த குண்டர்கள் பூரா போய் சேர்ந்துக்கிட்டு ஒரு கூட்டத்தை போட்டு இளைஞர்களுக்கு தண்ணி வாங்கி கொடுத்து சரக்கு வாங்கி கொடுத்து வச்சுக்கிட்டு எங்களை மிரட்டிக்கிட்டு நைட்டு ஒரு நைட்டாக ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டேன். தீர்மானம் போட்டு நோட்டில் நாங்கள் போகிறது தான் தீர்மானம், நான் சொல்கிறத கேட்டால் கேட்கல அப்படின்னா உன்னை என்ன பண்ணணும் எங்களால் முடிஞ்சதை பண்ணுவோம், நீ எங்கெல்லாம் போய்க்க, நீ எந்த இடமும் போய்க்க அப்படின்ட்டாரு. இவ்வளோ நடந்துச்சு. இதை நேற்று யாரை சந்திச்சிங்க? நேற்று மாவட்ட ஆட்சியர் நேற்று திங்கக்கிழமை மனு நீதி முகாம் போடுவாங்க கலெக்டர்கிட்ட, மாவட்ட ஆட்சியர் அவர் அவங்கள்ட்ட நேரடியாக போய் மனு போட நான் எங்கள் மாமா கூட்டிகிட்டு போனேன். போய்த்துட்டு ஆல்ரெடி நான் கொடுக்க போகிற முன்னாடியே அவங்க அங்கே இருந்தால் எங்கள் ஊருக்காரங்க இருந்தால் இங்கே நான் உள்ள சந்திக்கலாம் இல்லை. அந்த மனுவை கொடுத்தோம். மனுவை கொடுத்துட்டு இந்த மாதிரி எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வேணும், எங்களை அச்சுறுத்தலாக இருக்குது, எங்களை இருக்க விடுறாருல அப்படின்னு மனு கொடுத்துட்டு எஸ்பிக்கும் இன்ஃபார்ம் பண்ணி எஸ்பிக்கு மனு கொடுத்துருக்கோம். அவங்க நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் கொடுத்துட்டு ஆலங்குடியில் எங்களுக்கு காவல் நிலையம் இருக்குது, அந்த காவல் நிலையம் மனு கொடுத்துருந்தோம். இது வரைக்கும் நேற்று நைட்டு நடந்தது, நேற்று காலையில் நடந்த மனு கலெக்டர் கொடுத்தது, இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதுக்கு பிறகு ராத்திரி சமுதாயம் 350 குடும்பம் இருக்காங்க. எதிர்ப்பு எத்தனை குடும்பம் உங்களுக்கு? இந்த 6 பேர். யார் யார்? சுரேஷ், கனகராஜ், கணேசன் மெக்கானிக்கு, ஒரு முத்துவேலு, மாரிமுத்து காவல்துறை, இவங்கெல்லாம் எங்களுக்கு எதிர்ப்பு. எவ்வளோ மாதம் எதிர்ப்பு உங்களுக்கு? ஏதோ ஒரு சுமார் 2 மாதமாக. இதுக்கு மூளையாக செயல்படுறது யாருன்னு நினைக்கிறீங்க? அவர் கனகராஜ், கணேசன் மெக்கானிக்கு. காரணம் எங்களோட பொருளாதார வளர்ச்சி பிடிக்காமல், எங்கள் மாமா அவர் வந்து ஊனமுட்டவர், அவரோட வளர்ச்சி வளர்ச்சி பிடிக்காமல் இந்த மாதிரி பண்ணுறாருங்க. இது மாதிரி அவரை ஒரு 20 வருஷம் முன்னாடி ஒதுக்கியிருக்காங்க. அவரை ஊரை விட்டு ஒரு சொத்து இடம் வாங்கியிருந்தார். அவர் திறமையை கொண்டு கேணி வெட்டி அதை பண்ணி இதை பண்ணி சம்பாரித்து ஒரு இடம் வாங்கியிருந்தார். அந்த இடத்த ஊருக்குன்னு சொல்லி அபகரித்து அந்த இடத்த பிடிங்கி ஊரை விட்டு ஒதுக்கிச்சிருந்தேன். அப்போயே அவரை அன்னைக்கு ஒற்றுமை யாருமே இல்லை. அதுக்கு பிறகு நான் மருமகன், நான் வந்து அவர் மருமகன், நான் போனவர் போட தான் இப்போ அவர் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் நிறையா உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவரை இன்றைக்கும் வைக்கப்படாத ஊரில் பண்ணுறாரு அந்த ஆளுங்க. இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்குன்னு என்னென்னு நினைக்கிறியா? தனிப்பட்ட செல்வாக்கு உங்கள் கிராமத்தில் நம்ம பொதுமக்கள் செல்வாக்கு இருக்குது. என்னென்ன சேவை செஞ்சுருக்கீங்க பொதுமக்கள்? நான் அந்த கஜாபுல் மூலம் நிறைய உதவிகள் நிறையா பண்ணியிருக்கேன். பஞ்சாயத்து செக்ரட்டரி முருகங்கிற வச்சுக்கிட்டு அந்த ரோட்டில் கஜாபுல் சாஞ்ச மரங்கள்லாம் நிறையா அகற்றி நிறையா பண்ணியிருக்கேன். குடிநீர் சப்ளை நிறையா பண்ணியிருக்கேன். உணவு போட்டு நிறையா கொடுத்துருக்கேன். எல்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். இல்லை இளைஞர்களோட செல்வாக்கு கொசுபத்தி, இது மெழுகுபத்தி எல்லாம் நிறையா கொடுத்துருக்கேன். போடுவேன். பகுதியில் இளைஞர்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பாங்க கண்டிப்பாக. எத்தனை சதவீதம்? எனக்கு 70% எனக்கு சப்போர்ட் இருப்பேன். பொதுமக்கள் 70% இருப்பேன். நேற்று என்ன உங்களுக்குள்ள இரவில் என்ன உங்களுக்கு பெரிய ஆச்சு? நான் நைட்டு இங்கே வந்து ஆலங்குடியில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஒரு சுமார் ஒரு 6 மணிக்கு வீட்டுக்கு போனேன். 5:30 மணிக்கு ஆலங்குடி ஸ்டேஷனில் மத்தியானம் கொடுத்துட்டு லேட்டாகி போய் வீட்டுக்கு போனேன். ஜாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் வீட்டில் கொடுத்துட்டு திரும்ப கடைக்கு வந்து மளிகை கடைக்கு பிள்ளைகளுக்கு பிஸ்கட் வாங்கிட்டு
வந்து மளிகை நிற்கல அந்த கனராஜ் என்பவர் அங்கேருந்து வண்டியில் வந்தார். வண்டியை ரோட்டை நிற்பாட்டு என்னை வந்து தகாத வார்த்தையில் கண்ணாப்பண்ணு பேசினார். அண்ணே இங்கே வாங்க, அப்படிலாம் மரியாதை பேசாதீங்க, நீங்கள் என்னை வந்து ஊரை விட்டு ஒதுக்கி என்ன எங்கள் மாமா ஒதுக்கி வச்சுருக்கீங்க, நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், மாவட்ட ஆட்சி கொடுத்துருக்கேன், எஸ்பி கொடுத்துருக்கேன், போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துருக்கேன், அவங்கள காவல் நிலையத்துக்கு. நீங்கள் அங்கே போய் நீங்கள் நிரபராதியாக கூட்டம் நீங்கள் நிறுவீங்க, இல்லை அப்ரூவ் அங்கே போய் ஆகிக்குங்க, என்னை வந்து மிரட்டுறது பண்ணலாம் வைக்காதீங்க, உங்கள்கிட்ட ஆள் பணம் நிறையா இருக்குது, நீங்கள் 5-6 பேர் சேர்ந்துக்கிட்டு எல்லாம் அட்லியம் பண்ணுறீங்க, அதை பற்றி கட்சியில் என்ன அப்படின்னேன். இல்லை அப்படின்னு தகாத வந்து கடுமையாக பேசிட்டாப்புல, மரியாதை இல்லாமல். எங்கள் அம்மாவை கூப்பிட்டு அதை இப்போ எங்கள் அம்மா சொல்லி அதை பேனாப்புல சொல்லுங்கள். அதாவது நாங்கள் நேற்று காலையில் சுமார் ஒரு 11 மணிக்கு கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்துருக்கோம். ராத்திரி எல்லாம் கொடுத்து முடித்து வீட்டுக்கு வந்தது நைட்டு என்னை வந்து கடையில் ஒருத்தர் அது கனராஜ் என்பவர் தகவல் பண்ணுறாரு, உன்னை கொலை பண்ணாமல் விட மாட்டேங்கிறாரு. நான் பேசி விட்டு அண்ணே மரியாதை போங்கண்ணே என்றால் வச்சுக்காத பேச்சை சொல்லி விட்றேன், திரும்ப உன்னை விட மாட்டேன்டா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து காலையில் உள்ள போட எல்லாமே ரவுண்ட் பண்ணி எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. நான் எங்கள் மாமா அடிச்சு நீங்கள் எங்கேயும் போதே மாமா வீட்டில் இருங்கன்ட்டேன். அவர் ஊனம் கால முடியாது அவருக்கு. இப்போ எங்கள் வீட்டுக்கு எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் மாமா குடும்பத்துக்கும் இந்த கொடுத்த மனுவுக்கு இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கணும்னா எங்களுக்கு மனபயம் கூட வருது. சுத்தமாகவே எதுவும் பண்ண முடியல நம்மளால். அந்த மனபயத்தினால சாப்பிடல தண்ணி இல்லைன்னா காலையிலேருந்து தூக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை, நைட்டு பூரா தூக்கம் இல்லை. எங்களுக்கு பாதுகாப்பு எங்களுக்கு வேணும். முதல்ல எங்கள் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை பண்ணுறாருங்க. நான் வீட்டில் படுக்கும்போது பயமாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா எங்கள் வீடெலாம் ஓட்டு வீடு, கிராமத்தில் உள்ள வீடு, பயமாக இருக்குது. இதுக்கு ஒரு தகுந்த முடிவு நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும், இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. அந்த கேட்குறீங்க அந்த கோரிக்கை மாவட்ட ஆட்சியர்கிட்ட. அது மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சரும் அதை ஒரு முன்னெடுத்து அந்த கவனத்துக்கு செலுத்தி, தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்தை செலுத்தி அவர் ஆய்வுக்கு போகணும். இந்த நிகழ்ச்சி எங்கள் குடும்ப உறுப்பினர், எங்கள் மாமா குடும்பம், எங்கள் குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். இந்த நபர், இந்த மெக்கானிக் கணேசங்கிறவர், கனகராஜ், முத்துவேலு, கருப்பையா, இந்த சில நபர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு ரவுண்டு பண்ணிகிட்டே இருக்கா. எங்களுக்கு பயமாக இருக்குது, ஊரில் இருக்க முடியல எங்களால். நடவடிக்கையாக மிக மிக அவசரமாக தேவைப்படுது. இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கலை. இந்த மாவட்ட எஸ்பி மேடம் அம்மா அவர்கள் எங்கள் கிராமத்துக்கு உடனடியாக நாளைக்கு ஆய்வுக்கு நேரடியாக ஆய்வு பண்ணட்டும். ஆய்வு பண்ணி அதுக்கு நடவடிக்கை எடுக்கட்டும். நடவடிக்கை எடுத்தால் தான் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். பாதுகாப்புனா தான் அந்த ஊரில் இருக்க முடியும். கிராமங்கள் ஏதாவது ஒன்றுனாக்கா நாங்கள் ஒரு 6-7 கிலோமீட்டர் போகணும் வெளியே டவுனுக்கு. அப்போ தான் எங்களுக்கு பாதுகாப்பு வரும். ஒரு பிரச்சனைனா கூட 108 போனோம்னா கூட அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிடும். ஏன்னா 108ங்கிறது நிறையா தேவைப்படுது, பொதுமக்கள் தேவைப்படுது. எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் எப்படி போக முடியும்? நைட்டில் அண்டையில் போக முடியாது. எனக்கு ஊரில் இருக்க பயம், ரொம்ப பாதுகாப்பு வேணும், பயமாக இருக்குது. மாவட்ட எஸ்பி அம்மா இம்மிடியட்டாக இந்த தகவலை உடனே எனக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும்.